இந்தியாவின் சித்தாந்தத்தின் மீது ஆளும் பாஜக ஆர்எஸ்எஸ் தாக்குதல் நடத்தி வருகிறது என்று காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆர்எஸ்எஸ் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நடந்து வரும் மோதல் அரசியல் ரீதியான மோதல் அல்ல, அது இந்தியாவின் சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்துத்துவா சித்தாந்தத்தால் இந்தியா இன்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான இந்தியர்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவுடன் நெருங்கி பழகும் இந்தியாவின் ஒரு சில தொழில் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதுதான் இன்றைய இந்தியாவின் உண்மையான நிலை என்று அபாண்டமாக குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மேலும் இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும், இந்தியாவின் பணவீக்கத்தால் இந்திய மக்கள் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக அவர் அடிக்கடி வியட்நாம் நாட்டுக்கு ரகசியமாக பயணம் செய்வது ஏன் என பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியிருந்தார்.